சென்னையில் 1000 விளக்கு, பெரம்பூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிடும் RD சேகர் 44வது வார்டுக்குட்பட்ட பழனி ஆண்டவர் கோவில் தெரு பகுதியிலிருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கி வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களிடத்தில் வாக்கு சேகரித்தார். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடத்தில் வழங்கி ஆதரவு திரட்டினார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் மாலைகள் போட்டு ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் RD சேகர், அரசியலில் சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் MK ஸ்டாலின் என்றும் பெரம்பூரில் மீண்டும் உதயசூரியன் உதிக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளான கணேசபுரம் மேம்பாலம் பணியும் விரைவில் முடியிருக்கிறது. கொடுங்கூர் குப்பைக்கோட்டை வளாகம் பெரிய தொகுதிக்கு ஒரு சீர்கேடாக இருந்த விஷயத்தில் பயோமேனிங் 630 கோடி ரூபாயில் பயோமேனிங் முறையில் அதை சீரமைத்து இன்று ஏறக்குறைய 20,000 டன் குப்பைகளை அகற்றிருக்கிறோம். 80 ஏக்கர் நிலத்தை மீட்டெடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த பகுதி இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கான இந்துக்களுக்கான இடுகாடு வசதிக்கு தலா 3 ஏக்கர் 9 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்க ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் இது திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சி வலுவாக உள்ள இந்த தொகுதியில் மீண்டும் உதயசூரியன் உதிக்கும். மீண்டும் உதயசூரியன் மட்டும்தான் உதிக்கும். இதேபோல 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் எழிலன் தொகுதிக்குட்பட்ட அமுதம் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 5 ஆண்டுகளில் தான் ஆற்றிய பணிகளை எடுத்து கூறியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் ஆதரவு திரட்டினார். வேட்பாளர் எழிலனுக்கு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திமுக பகுதி செயலாளர் மாப்பா அன்புதுரை, வட்ட செயலாளர் சத்தியபெருமாள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.